ஒரு போஸ்ட் கூடயும் ரீசென்ட்டா போட்டிருப்பேன். என்னன்னா, ஒரு ப்ரோகிராம் முடிச்சுட்டு அத டெஸ்ட் பண்ண சொன்னப்ப என்ன சொல்லியிருக்கேன், "எல்லாம் முடிச்சுட்டோம். ஒரு 10 இன்டகிரேஷன் டெஸ்ட் கேஸ் மட்டும் ஒர்க் ஆவல. அதனால நமக்கு டோட்டல் டெஸ்டிங்ல கம்மியாகுது குவான்டிட்டி. அதனால என்ன பண்ண போறேன், அந்த இன்டகிரேஷன் டெஸ்டிங்கே தூக்கிர்றேன். தூக்கிட்டேன். இப்ப எல்லா டெஸ்ட்டும் பாஸ் ஆயிடுச்சு" அப்படிங்குது. அதாவது டெஸ்ட் கேஸ் ஃபெயில் ஆனத ஃபிக்ஸ் பண்றதுக்கு பதிலா டெஸ்ட் கேஸே தூக்கிடுச்சு. இது நான் இல்ல, வேற ஒருத்தவங்க போட்ட போஸ்ட் தான் போட்டிருக்கேன். பட் இது மாரி நானும் நெறைய அனுபவிச்சிருக்கேன். நீங்க ஏதாச்சும் ஒண்ணு பண்ண சொல்லுவீங்க. அது டெஸ்ட் பண்ணும். டெஸ்ட் பண்ணலன்னா சில டைம் டெஸ்ட் கேஸே மாத்தி விட்டுரும் பாஸ் ஆகுற மாரி. சில டைம் டெஸ்ட் கேஸ் எழுதாது. எழுதுனாலும் ஈஸியா பாஸ் ஆகுற மாரி எழுதிரும். சில டைம்ல என்னன்னா, ஏதாச்சும் இம்ப்ளிமெண்ட் பண்றப்ப ரொம்ப ஃபெயில் ஆயிட்டே இருந்துச்சுன்னா சொல்லும், "நான் வேற மாரி இம்ப்ளிமெண்ட் பண்ணேன்." ஷார்ட்கட் எடுத்துட்டு ஓடிடும். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இத கண்ணும் கருத்துமா இருக்கணும் இதுட்ட வேலை வாங்குறப்ப. ஏன்னா எங்கேயாச்சும் டீவியேட் ஆறப்ப அப்படியே நிறுத்திடணும். "இல்ல தம்பி, நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது. நீ இத முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கு போணும். ஷார்ட்கட் எடுத்துறாத. இத டெலீட் பண்ணிறாத. தேவையில்லாததெல்லாம் பண்ணாத." ஏன்னா ஒரு என்ன சொல்றது? ரொம்ப அ ஆர்வ கோளாறும்பாங்கல்ல, ரொம்ப சீக்கிரமா முடிக்கணுங்கிறதுக்காக ஷார்ட்கட் எடுத்துட்டு சில பேர் பண்ணுவாங்கல்ல, அதே மாரி இது நெறைய இடத்துல பிஹேவ் பண்ணும். ஸோ, நீங்க இத வச்சு வேலை வாங்குறீங்கன்னா, ரொம்ப கண்ணும் கருத்துமா இருங்க. இது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. இல்லாட்டி இந்த மாரி ஏதாச்சும் ஒரு சினாரியோல உங்கள வந்து விட்டுருவான். பிரச்சனை தான்.